அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். தயவு செஞ்சு நண்பர்கள் இந்த தகவலை கேட்டுட்டு கடந்து போகாமல் முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ நம்ம இதுமாரி வாழைப்பூ போட நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க, அல்லது இது வாழைப்பூ ஒளியை வடை செஞ்சு சாப்பிட்றீங்க. இப்படியோ ஒரு வகையில் இது எடுத்துக்குங்க. நீங்கள் பெரியவங்க எடுக்கிறத மறந்து போனால் கூட சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்காம விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் இது கம்பல்சரி சமைச்சு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பல பேருக்கு ஒரு குறிப்பிட்ட நோய்கள் வராமல் தடுத்துருக்குது. குறிப்பாக தோல் நோய்கள், தோல் சார்ந்த பாதிப்பில் இந்த துவர்ப்புங்கிறதும் கசப்புங்கிறதும் பெரும் பங்கு வைக்கும். இன்றைக்கி உள்ள பிள்ளைகளுக்கு நீங்கள் கசப்பு துவர்ப்புங்கிறது கண்ணில் கூட காமிக்கிறதே கிடையாது. மீறி கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு மாற்றங்கள் செஞ்சு அதை ஒரு சுவையாக ஊட்டி நம்ம கட்டாயம் கொடுத்தே ஆகணும். இன்றைக்கி நம்ம இதை தவிர்க்க போய் தான் இன்றைக்கி நம்ம தோல் நோயினால் பாதிக்கப்பட்டு நம்ம சிரமத்துக்கு உள்ளாகிட்டுருக்குறோங்க. துவர்ப்புங்கிறது தோலுக்கான ஒரு ஊட்டச்சத்துங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? அதே போல் இந்த வாழைப்பூ இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹைப்ரிட் வாழை முறைகளை பயன்படுத்தி நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டுருக்குது. எப்படி சொல்லணும்னா, அடி உரம் செலுத்தி அந்த வாழை மரத்தை சீக்கிரம் காப்பு விட வைப்பாங்க. அதாவது பூ விட்டு அதன் பிறகு காப்பு விட வைப்பாங்க. இது ஹைப்ரிட் வந்த ரசாயன உரத்தினால் உருவாக்கக்கூடியது. இது மார்க்கெட்டில் பெரும்பாலும் கிடைக்கும். இது நம்ம என்ஜிஓ ஆஃபீஸ் அங்கே இருக்குது, வீடு இது தான். நமக்கு இங்கே தேன் வாழை ரஸ்தாளி போட்டிருக்குறேங்க, ஓகேங்களா? போட எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மரம் தான் அந்த மரம் தான் கிடையாது. பூ மரம், மொந்த வாழை, ரஸ்தாளி, தேன் வாழை, நேந்திரம், எதாக இருந்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா இருங்க, தண்ணி எடுத்து விட்டாங்க டேங்கில், நம்ம போய் தண்ணி பிடிக்கணும். எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அவசியமானது. இது மட்டும் கிடையாது, வாழைத்தண்டு அதையும் நம்ம சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இது உடம்புல உள்ள அந்த கற்களை, உப்பு ஸ்டோன் ஆகி கிட்னி கர்ப்பப்பையில் ஸ்டோன் ஆகிருக்கும். பல பேருக்கு அது அறுவை சிகிச்சை மேற்கொள்கிற சூழ்நிலை வரும். அது முன்கூட்டி நம்ம கரைச்சி அதை வெளியேற்றதுக்கு வருமுன் காக்கக்கூடிய வண்ணமாக நம்ம உடம்புல உள்ள உப்பை ஸ்டோன் ஆக்காமல் கரைக்கும் தன்மை வாழைத்தண்டு சூப்புக்கும், வாழைத்தண்டு பொரியலுக்கும், வாழைத்தண்டு காய்க்கும் உண்டு. காய், பூ, தண்டு அனைத்தையுமே பயன்படுத்தலாம். குறிப்பாக சொல்ல போனால் வாழை இலை, இந்த வாழை இலையை கூட நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா தாராளமாக பயன்படுத்திங்க. இது வாழை இலை அல்வாலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாழை இலையில குறிப்பாக சாப்பிடுங்க. இந்த பிளாஸ்டிக் தட்டு, சில்வர் பேப்பரு, இதில் நம்ம சாப்பிட்றதுனால தான் கொடிய நோய்கள் இன்றைக்கெல்லாம் உருவாகிட்டு இருக்குது. நம்ம இயற்கை சார்ந்து ட்ராவல் பண்ணணும். கிடைச்சதை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருந்துச்சுன்னா கழிவுகள் போகக்கூடிய இடங்களில் கூட ஒரு வாழை மரத்தை வச்சு விடுங்க, ஓகேங்களா? நல்ல இடத்துல வச்சு தண்ணி விட்டிங்கன்னா நம்ம அதை வெட்டிட்டு அதில் ஒரு குழி நோண்டி அந்த வாழை மரத்து அடியில் நம்ம தண்ணி, ஜீரகம், பனக்கற்கண்டு போட்டு மிளகு போட்டு ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம். நன்னீர் இருக்கக்கூடிய இடத்துல கழிவு நீராக இருந்துச்சுன்னா போட பூவு, வாழை இதை பயன்படுத்திங்க, ஓகேங்களா? அடி தண்டை கீழே நோண்டி நம்ம எடுக்கிறோம். ஏன்னா பூமியிலேருந்து நீரை எடுத்து ஃபில்டர் பண்ணி மேலே அனுப்போம். நம்ம தண்ணீர் சுரக்கிறது வாழை மரத்துலேருந்து கீழேருந்து மேல் நோக்கி தள்ளுற அளவுக்கு பவர் உண்டு மரங்களுக்கு. உங்களை அந்தளவுக்கு இதுக்கான ஒரு ஊட்டச்சத்து உண்டு. கட்டாயம் இதை கடைப்பிடிங்க. ப்ளஸ் என்ன தகவல் வேணுனாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அண்டு வருங்காலத்தில் நாட்டு வாழை மரம் வேணுனாலும் நம்மளை சந்திக்கும் போது நீங்கள் பிடிங்கிக்கலாம், ஓகேங்களா? ஒரு கன்று கொண்டு போய் வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு ஊர்பட்ட கன்று வாழையடிய வாழையாக வளரணும் அப்படிம்பாங்கள்ல முன்னோர்கள். நம்ம ஆசி தெரியாது. தென்னை மரமும் வாழை மரமும் நம்ம ஒரு டைம் வச்சிட்டோன்னா நம்மளுடைய சந்ததிக்கு உதவி செய்யும். வாழை, தென்னை, பனை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயம் கடந்து போகாமல் கடைப்பிடிச்சு ஆகணுங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாக முன் வச்சுட்டு இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.